ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பதிவு போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து கொத்து அவரைக்காய் விதை வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறோம். கொத்து அவரைக்காய் விதை லூஸில் வாங்கிட்டு வந்தோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா முள்ளங்கி விதை. இதெல்லாம் என்ன பண்ணோம், சும்மா இருக்கிற இடத்துங்களில் இங்கே பாருங்கள், இங்கே வந்து காலியாக இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கத்திரி செடி பாருங்கள், கத்திரிக்காய் செடி, கத்திரிக்காய் செடி நட்டுருக்குறோம். பாருங்கள். அப்புறம் பார்த்தோன்னா தக்காளி செடி, இந்த பாருங்கள் குட்டி குட்டியாக இருக்குது. இப்போ தான் நட்டுருக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் கத்திரி செடி, முள்ளங்கி செடி பாருங்கள். இந்த பாருங்கள், இப்போ தான் குட்டியாக முள்ளங்கி இருக்குது. இதெல்லாம் கத்திரி செடி மேட்டு ஓரமாக நட்டு வச்சுருக்குறோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா கொத்து அவரை பாருங்க, கொத்து அவரைக்காய். இது அப்படியே கொத்து கொத்தாக இருக்குங்க, அப்படியே பறிச்சிக்கலாம். பாருங்கள், சைடில் முள்ளங்கி. பாருங்கள் எவ்வளோ உயரம் வந்துச்சு. அது கூடவே முள்ளங்கி வந்து குட்டி குட்டியாக கீழே வந்து டக்குன்னு பிடிக்கலாம். இதில் தக்காளி செடி பாருங்கள், முள்ளங்கி எவ்வளோ வந்து முளைஞ்சிட்டு. அப்புறம் தக்காளி செடி, கீழே பார்த்தீங்கன்னாக்கா மிளகாய் செடி பாருங்கள். கொத்தவரெலாம் க்ளீனாக முடிஞ்சிடுச்சு. தக்காளி செடி இங்கே பாருங்கள், கீழே தக்காளி செடி. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த அவரை செடியானது சாணி கொட்டி வச்சுருந்தேன். பாருங்கள், இயற்கை உரம் எவ்வளோ வேலை செய்து பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா எப்படி இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து இயற்கையாக நம்ம வந்து மருந்து கொடுக்கணும். அதுக்கு என்ன மருந்து கொடுக்கணுன்னாக்கா பாருங்கள், சாம்பல். இங்கே பாருங்கள், அடுப்பு சாம்பல். எல்லாத்துக்குமே அடுப்பு சாம்பல் தான் நான் கொட்டி வச்சுருப்பேன். இதில் வந்து வீட்டுக்கு தேவையானது இயற்கை எதாங்க கொடுக்கணும். பாருங்கள், ஒவ்வொரு செடிக்கும் சாம்பல் தான், எல்லாத்துக்கும் சாம்பல். பாருங்கள், எல்லா செடிக்குமே சாம்பல் தான் கொட்டி வச்சுருப்பேன். ஒரு செடியாக பாருங்கள், பிளாக்காக இருக்குது பாருங்கள். எல்லாத்துக்கும் சாம்பல் தாங்க கொட்டி வச்சுருக்கேன். இதுமாரி வீட்டுக்கு தேவையானது கத்திரிக்காய், அவரைக்காய், பீன்ஸ் நல்லா, முள்ளங்கி நல்லா எல்லாமே நான் நட்டு வச்சுருக்கிறேன். எல்லாமே பாருங்கள் எப்படி முளைஞ்சிருக்கு பாருங்கள். பக்கத்தில் பார்த்திங்கன்னா நெல் பயிர். இதை கூட என்னென்ன நல்லான்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு தேவையானது பாருங்கள், தேக்கு மரம் நட்டு வச்சுருக்கிறேன். இவ்வளோ லைட்டாக இருக்குது. அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னாக்கா வேப்ப மரம் வீட்டு வாசக்காலுக்கு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சாத்துக்குடி மரம். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நாவப்பழம், உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நாவப்பழம். சுகருக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப நல்லது. அப்படியே நமக்கு தேவையானது புளியா மரம். இப்போ தான் புளியாங்காய் ஒன்று வச்சுருக்குங்க. புளியா மரம் மேலே இருக்குது பாருங்கள், காய் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், வீட்டுக்கு தேவையானது புளியா மரம் குட்டியாக நட்டு வச்சுருக்குறோம். பனை மரம் பாருங்கள், வேப்ப மரம் வீட்டுக்கு தேவையானது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா முக்கியமானதுங்க, தெரியுதுங்களா, பலாமரம். பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், பலாமரம். இப்படியே பார்த்தீங்கன்னாக்கா திரும்ப தேக்கு மரம். அதுக்கடுத்து பார்த்தோன்னா முருங்கை மரம். முருங்கைக்கீரை வீட்டுக்கு அப்பப்போ காலையில் வந்தோம்னா உடச்சின்னு போயிடுவோம்.
முருங்கைக்கீரை வாரத்துக்கு 2 முறை சாப்பிட வேண்டும். இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா தேக்கு மரம் நம்ம நடு நடுற மிஷின் தாங்க. நடு மிஷினு ட்ரேலாம் வந்து வச்சிட்ருக்கேன். இப்போ நட்டங்க இந்த மரம் பால் சப்போட்டா. நமக்கு தேவையானது அனைத்தும் இங்கேயே இருக்குதுங்க. இது தாங்க விவசாயம். நான் எதுக்கு இதெல்லாம் காட்டுறேன்னா, இது எல்லாமே நமக்கு வந்து தேவைப்படுதுங்க. இதெல்லாம் நம்ம வந்து அவசியமாக வச்சுருக்கணும். மாங்காய் மரம் வந்து அங்கே இருக்குது. குளிக்கிறதுக்கு தொட்டி, சைடில் வாழை மரம் பாருங்கள். இதை விட இன்னும் விவசாயத்தில் பாருங்கள், நம்மளுடைய மாடு கட்டுற இடம், மாட்டு கஞ்சி ஆக்கிற இடம். இந்த சாம்பல் அள்ளி தாங்க நம்ம இந்த கத்திரி செடி, அவரைக்காய் செடி இதெல்லாம் வந்து இயற்கையாக போடணுங்க. இதெல்லாம் போட்டால் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. கெமிக்கல்லாம் வந்து அதிகமாக போடவே கூடாது. இந்த சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.